ஹாய் ஹலோ வெல்கம் டு தீபா வ்ளாக். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் நித்திய மல்லியும் அரளி செடியும் வச்சுருக்காங்க. அந்த பூ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன். நான் மார்னிங் டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால எனக்கு பூ கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். எப்பவுமே ஈவினிங்கில் அக்கா பறித்து வச்சுருவாங்க. நான் போய் மார்னிங் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வேலை கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சதுனால நானே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருந்தேன். நேற்று ஈவினிங் அவங்க பறிக்கலை, அதனால் பூ நிறைய இருக்குது செடியில். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க வேணால் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். நான் பறிச்சுட்டு ஃபைனலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ பூவையும் என்னால் தனியாக பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் கூட கூப்பிட்டுக்கிட்டேன். எங்கள் அம்மா தோ சைடில் பூ பறிச்சிட்ருக்காங்க. என்ன தான் நம்ம சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி விளக்கேற்றும் போது பூ போடல அப்படின்னு சொன்னால் அது மனசுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம கையாலேயே பூ பறித்து நம்ம கட்டி சாமிக்கு போட்டு விளக்கேற்றுற மன நிம்மதியே தனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் சொன்னது உங்களுக்கும் என்றைக்காவது தோணி இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.